மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். இன்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி வழி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அன்பர்களே, நீங்கள் அறிந்தபடி இன்றைய நாளில் அகில உலக திரு அவையானது திருமுழுக்கு யோவானினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆகவே திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிற வண்ணம் இயேசுவுக்கு முன்னால் அவர் பயணப்பட்டவராய் பாதைகளையெல்லாம் அவருக்காய் அவர் ஏற்பாடு செய்தார். ஆகவே அந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாகவும் அவருடைய பரிந்துரை நமக்கு தொடர்ந்து கிடைக்கவும் இத்தெய்வீகமான திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக
திருமகனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குமே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்ப நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்கள் ஆகிய எங்களுக்கு உளமகிழ்வையருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கனிவுடன் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அன்பராக துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல், அவர் எப்பொழுதும் உரைகிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றேன். என் நினைவுகள் எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றேன்.
நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயில் கருவில் எனக்கு ஒரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு எனும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யாரென நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியதும் அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில்
அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியதும் கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் திருமுழுக்கு யோவானுடைய பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். நம்முடைய விழா நாயகனான திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் நம் அனைவரிலும் ஏதாவது ஒரு விதத்தில் தாக்கத்தை உண்டாக்கட்டும் என்கிற ஆவலையும் ஆசியாக வழங்கி இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது. அதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் இறந்து போகிறார். அவருக்கு பின்னால் அந்த இடத்தில் யார் வருவது என்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி உருவாகிறது. அந்த இருக்கைக்கு வர இருந்தவர் மிகப்பெரிய அரசியல் காரணங்களால் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார். அவர் அந்த பதவியில் அமர முடியவில்லை. ஆகவே என்ன செய்கிறார், தான் வர முடியாத இடத்திற்கு தனக்கு நம்பிக்கையாளர் என்கிற விதத்திலே ஒருவரை அவர் அமர செய்துவிட்டு செல்லுகிறார். இவரும் தொடக்கத்திலே அந்த பதவியை பெறுவதற்கு முன்னால் அந்த பதவியை கொடுக்கிற அந்த தலைவிடமிருந்து ரொம்ப பக்குவமாக பவ்யமாக அப்படி விழுந்து வணங்கியெல்லாம் பதவியை அவர் பெறுகிறார். ஆனால் நாட்கள் ஓடுகிற பொழுது இந்த பதவியை பெற்றுக்கொண்ட தலைவனுடைய மனநிலை மாறுகிறது. என்ன செய்கிறார், எனக்கு யாரும் இந்த பதவியை கொடுக்கவில்லை, யாரும் எனக்கு இந்த பதவியை தானமாய் கொடுக்கவில்லை, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, ஆகவே நான் மக்கள் தலைவர் என்று சொல்லி அவர் அதிகாரத்திலே அமர்கிறார், ஆட்சி செய்கிறார். அதையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்பர்களை, இன்றைய நாளின் திருப்பலியினுடைய முகப்பு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், திருமுழுக்கு யோவான் பிழைக்க தெரியாதவர் என்கின்ற ஒரு ஆச்சரியக்குறியும் கேள்விக்குறியும் இருக்கிறதே. அந்த வார்த்தையை இந்த நிகழ்வோடு பொருத்தி பாருங்களேன். தனக்கு பதவியை ஒருவர் கொடுப்பதற்கு முன்னால் எவ்வளவு தாழ்ந்து போக முடியுமோ அவ்வளவு தாழ்ந்து சென்று ஒருவர் பதவியை பெறுகிறார். அந்த பதவியில் அமர்ந்தவுடன், அதிகாரம் கைக்கு வந்தவுடன் யாரிடத்தில் அதை பெற்றுக்கொண்டாரோ அவரையே தூக்கி எறிந்து எனக்கு அவரை தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த புதிய தலைவர் பிழைக்க தெரிந்தவராய், தந்திரமானவராய், காலங்களை, நேரங்களை, சூழலை தன்னுடைய வசதிக்கு ஏற்ப பயன்படுத்த தெரிந்தவராய் அவர் இருக்கிறார். அவர் பிழைக்க தெரிந்தவர். ஆகவே தான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்குமா தெரியாது, ஆனால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததால் அவர்களும் அவர்களுடைய வீடும் குடும்பமும் ரொம்ப வசதியாக இருக்கதை காண்கிறோம். இப்படி உலகத்திலே எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என சொல்லி அந்த வாய்ப்பை அப்படியே அபகரித்து கைப்பற்றி ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் அவர்களிலிருந்து அப்படியே மாறுபட்டவர். தன்னை ஒரு தலைவனாய் அவர் முன்னிறுத்துவதற்கு அவருக்கு ஏகப்பட்ட காரணங்கள், அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அமைந்தன. எண்ணி பாருங்கள், திரு அவையில் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், இந்த இருவருக்கும் அடுத்து திருமுழுக்கு யோவான்,
இவர்கள் மூவருக்கு மட்டும்தான் அவர்கள் பிறந்த நாளை நாம் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். மற்ற எல்லோருக்குமே அவர்கள் விண்ணகத்தில் பிறக்கிற அந்த நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த மூவருக்கு மட்டும்தான் அவர்கள் மண்ணகத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அப்போனா இயேசுவும் அன்னை மரியாளும் திருமுழுக்கு யோவானும் இணையானவர்களா என்கின்ற கேள்வி எழுப்பக்கூடாது. இந்த மூவரும் இணையானவர்கள் அல்ல. அன்னை மரியாவே இயேசு கிறிஸ்துவுக்கு இணையானவர் அல்ல என்கிற பொழுது திருமுழுக்கு யோவான் எப்படி அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் இணையானவராய் மாற முடியும்? ஆனால் இவர்களுடைய பிறப்பு அவர்களை ஒரு புள்ளியில் இணைக்கிறது என்பதுதான் அவர்களை நாம் கொண்டாடுவதற்கான காரணம். ஒரு வகையில் இயேசுவுக்கு உறவினராய் திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். இயேசுவுக்கு முன்னதாகவே பிறக்கிறார். பாருங்களே, எப்படி இயேசுடைய பிறப்பு அறிவிப்பிலே ஆவியினுடைய வல்லமையினால் இவர் பிறப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர்னு சொல்லப்பட்டதோ அதுபோலதான் திருமுழுக்கு யோவானும் காலம் தள்ளி தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர் பிறக்கிறார். கடவுளுடைய வல்லமையினால் அவருக்கு யோவான் என பெயரிடச் சொல்லி கடவுள் முன்னறிவிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோமே, கடவுளுடைய வார்த்தைகளை தாங்கியிருந்த கற்பலகையை, மன்னாவை, ஆரோனுடைய தடியை தாங்கியிருந்த உடன்படிக்கை பேழையை தாங்குவதற்காகவே கடவுள் சித்தி மரத்தால் ஒரு பேழை செய்ய சொல்வார். அதன் நீளம், அகலம், உயரம் எல்லாம் சொல்லி அதன் உள்ளும் புறமும் எப்படி அது அலங்கரிக்கப்பட வேண்டும் என சொல்லி கல்லால் செய்யப்பட்ட, மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருட்களை, 3 பொருட்களை வைப்பதற்கே கடவுள் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தயாரிப்பை பேழைக்கு கொடுக்கிறார்னு சொன்னால், ஆதியிலே கடவுளோடு கடவுளாய் இருந்த அந்த வார்த்தையானவர் மகனாய் பிறப்பதற்கு அவரை நற்கருணை பேழையாய் தாங்க இருக்கிற அன்னை மரியாளை கடவுள் இன்னும் எவ்வளவாய் அவர் கண்ணும் கருத்துமாய் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஆகவேதான் அமல உறுப்பது என சொல்லி நாம் அன்னையை வாழ்த்துகிறோம். குறையில்லாதவராய் இருந்த அன்னை இடத்திலே இயேசு கிறிஸ்து கருத்தரித்து வருகிறார். ஆகவே அவருடைய பிறப்பும் ஒரு சரித்திரம் என பார்க்கிறோம். இப்படி தங்கள் பிறப்பில் அவர்கள் மூவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மிகச் சிறப்பான விதத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆகவே தான் அவர்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறோம். எண்ணி பாருங்கள், திருமுழுக்கு யோவான் ஏதாவது ஒரு இடத்திலாவது நானும் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் கடவுளுடைய வல்லமையினால் பிறந்தவன் என சொல்லி அவர் பெருமைப்பட்டிருக்கலாம். அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பெற்றெடுத்தார் என்பது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவருடைய திருமணத்தால் அவருடைய இணையிருந்த யோசேப்புக்கே ஒரு ஐயம் இருந்த பொழுது யோசேப்புக்கு ஐயம் தீர்க்கப்பட்டது. ஆனால் திருமுழுக்கு யோவானை பாருங்கள், காலம் தள்ளி பிறக்கிறார். ஒட்டுமொத்த ஊருக்கும் தெரியும் அவருடைய தாயும் தகப்பனும் இனி பிள்ளை பெற்றெடுக்க முடியாது என சொல்லி. ஆனால் கடவுளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் செக்கரியாவிற்கு கடவுளுடைய தூதர் தோன்றி இந்த பிறப்பின் அறிவிப்பை கொடுக்கிறார். அதை நம்பாத பொழுது அவருடைய நா கட்டப்படுகிறது. மீண்டுமாய் இந்த குழந்தை பிறந்து அந்த யோவான் என பெயரை வைக்கிற பொழுது நா கட்ட அவிழ்கிறது. திருமுழுக்கு யோவான் ஏதாவது ஒரு இடத்தில் என் பிறப்பை கடவுள் முன்குறித்தார், என் பிறப்பை கடவுள் முன் அறிவித்தார், என் பெயரை கடவுள் ஏற்கனவே முன்னரே என் தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்லி காட்டினார். ஆகவே நான் பிறப்பிலேயே தனித்துவமாய் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவென்று சொல்லி திருமுழுக்கு யோவான் பெருமை பாராட்டுவதற்கு அவரிடத்தில் காரணங்கள் இருந்தன. ஆனால் திருமுழுக்கு யோவான் எந்த இடத்திலுமே அவர் ஒரு இடத்தில் கூட தன் பிறப்பை முன்னிறுத்தி அதன் வழி பெருமைகளை தேடுவதற்கு அடைவதற்கு அவர் எண்ணவில்லை. ஆகவே தான் இந்த கேள்வி இயல்பாய் எழுகிறது, இத்தனை காரணங்கள் இருந்த பொழுது அவர் பிழைக்க தெரியாமல் இருந்தார் என சொல்லி. அடுத்து பார்க்கிறோமே, ஏரோது குறுநில மன்னனுக்கு திருமுழுக்கு யோவான் மேல் கை வைப்பதற்கு ஒரு நடுக்கம், பயம். ஏனெனில் மக்கள் மத்தியில் திருமுழுக்கு யோவானுக்கு நற்பெயர் இருக்கிறது. மக்கள் மத்தியில் ஏற்கனவே நற்பெயரை பெற்றவராய் திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். யோவான் தன் முதல் அதிகாரத்தில் சொல்லுவார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே நிற்கிறார்னு சொல்லி இயேசுவை குறித்து திருமுழுக்கு யோவான் எடுத்துரைப்பார். அந்த வார்த்தை எவ்வளவு பொருள் கொடுக்குது பாருங்களேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே நிற்கிறார். இயேசு யார்? அவர் இறை மகனாம், வல்லமைகள் செய்யக்கூடியவராம், ஊமைகள் வழியாக இறை திட்டத்தை எடுத்து சொல்லக்கூடியவரா? மக்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இன்னும் மக்கள் மத்தியில் தான் யார் என்பதை வெளிப்படுத்தாதவராய் இயேசு இருக்கிற பொழுதே மக்கள் மத்தியில் நற்பெயரை சம்பாதித்தவராய் திருமுழுக்கு யோவான் இருந்தாரே, அந்த நற்பெயர் வழியாய் அவர் எவ்வளவு உலக பெருமைகளை தேடி இருக்க முடியும்? அவர் பிழைக்க தெரியாதவர் போல. ஆகவேதான் அவர் அதை சொல்லவில்லை, மாறாக
அறிமுகமில்லாமல் இருக்கிற இயேசுவினுடைய வருகைக்காய் அவர் காத்து கிடக்கிறார். அன்பர்களே, இறை வார்த்தை என்ன சொல்லுது? எல்லோரும் வந்து இயேசுவுக்கு முன்னால் மண்டியிடுவர்னு வாசிக்கிறோமே. ஆனால் இன்னைக்கு இந்த திருமுழுக்கு யோவானுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து முழந்தால் படியிட்டு திருமுழுக்கை பெறுகிறார். திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம், ஏதோ பாருங்கள், அவர் என்னிடத்தில் வந்து திருமுழுக்க வாங்கிட்டு தான் அப்புறம் போய் தன் பொதுப்பணியை ஆரம்பித்தாரே, அவருடைய பணியின் துவக்கமாய் நான் தான் இருந்தேன்னு சொல்லி பெருமைகளை திருமுழுக்கு யோவான் தேடி இருக்கலாமே. ஆனால் அந்த பெருமைகளை அவர் தேடவில்லை. என்னிடத்தில் வருவதற்கு எப்படி அவங்க அம்மா சொன்னாங்களோ, ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வருவதற்கு நான் யாருன்னு எலிசபெத் அம்மா கேட்ட மாதிரியே இயேசு வந்த பொழுது பணிவுடவர் அவரை வரவேற்றிருக்க வேண்டும். அன்பர்களே, தனக்கு முன்னால் மண்டியிட்டவரை என்ன செய்கிறார்? உயர்த்தி வைக்கிறார். அந்த காலத்தில் குருக்கள் இருப்பாங்க அல்லது போதகர்கள் இருப்பாங்க. அந்த போதகர்களுக்கு என்னென்னா நிறைய சீடர்கள் இருப்பார்கள், மாணவர்கள். இந்த மாணவர்கள் யாருமே என்னதான் பணிவிடையை தன் குருவுக்கு தன் தலைவனுக்கு செய்தாலும் அந்த குருவினுடைய காலடி அந்த மிதியடி வாரை அவிழ்க்கிற பணியை செய்வதற்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஒரு இல்லத்தில் இருக்கிற அடிமை கூட எல்லா அடிமையும் அந்த காலணியை குனிந்து அவிழ்ப்பதற்கான உரிமை பெற்றவர்கள் அல்ல. அடிமையிலும் கீழ்நிலை அடிமையாய் யார் இருக்கிறாரோ அது அவருடைய பணி. திருமுழுக்கு யோவானை பாருங்களே, கடவுளால் தன் பிறப்பை முன்குறித்து முன்னறிவித்து பெயர் சொல்லி பிறந்த மனிதன் என்ன சொல்லுகிறார்? அவருடைய மிதியடி வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுகிறார். அன்பர்களே, இயேசு தன் திருவாயை மலர்ந்து திருமுழுக்கு யோவானுக்கு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். பெண்களுள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை போல் சிறந்தவர், உயர்ந்தவர், மேலானவர் யாருன்னு சொல்லி இயேசு அவருக்கு சான்றிதழ் கொடுக்கிறாருங்க. ஆனால் திருமுழுக்கு யோவான் தன்னை எப்படி மாற்றினார்கள்? கீழ்நிலை அடிமையிலும் நான் கீழ்நிலை. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் அந்த மிதியடி வாரை தொடுவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன். வார்த்தை எப்படி வருது? தன்னை மனித நிலையிலும் இயேசுவை சுட்டி காட்டினார் பாருங்களே. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறின்னு சொல்லு அவரை மீட்பராய் கண்டுகொண்டார். நான் மனிதன், அவரோ இறைவன், இறை மகன் என்பதை உணர்ந்தனாலும் சொல்ல முடிச்சு. இந்த மனித பிறவி அந்த இறைவனை தொடுவதற்கு யார் எம்மாத்திரம்? தன்னை கீழே தாழ்த்தி கொள்ளுகிறார். அன்பர்களே, இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மை என்பது மிக மிக முக்கியம். ஒரு அரசியல் கட்சியாகட்டும், ஆலயத்தில் பங்கு பெறவே தேர்தல் ஆகட்டும், குருக்கள் மத்தியில் துறவியர் மத்தியில் நடக்கிற தேர்தல் ஆகட்டும், பெரும்பான்மைதான் தலைவிகளை உருவாக்குகிறது. அந்த பெரும்பான்மை பெறுகிறவர்கள் அதிகாரத்தில் அமர்கிறார்கள். அதிகாரத்தில் அமர்கிறவர்கள் அத்துணை நலன்களையும் அனுபவிக்கிறார்கள். தங்களை சார்ந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் நன்மைகள் செய்வார்கள் அல்லது ஒரு காரியத்திற்காக உதவி செய்வாங்க. அப்படிதானே? தன்னோடு கூட்டம் இருக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் எல்லோருமே கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். ஆனால் தன்னுடைய சீடர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு திருமுழுக்கு யோவான் அனுமதிக்கிறாரே. பவுல் எழுதுகிறார்ல, நிறைவானது வருகிற பொழுது அரைகுறையானது ஒளிந்து போகும்னு சொல்லி, இவர் அரைகுறையானவர் அல்ல, ஆனால் நிறைவான இயேசுவை கண்டவுடன் நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள், இதோ அவர் உண்மையானவர், நிறைவானவர்னு சொல்லி இயேசுவுக்கு பின்னால் தன் சீடர்களை அனுப்புகிற அளவுக்கான ஒரு பக்குவம் திருமுழுக்கு யோவானிடத்தில் இருந்தது. அன்பர்களே, எனக்கு பின்னால் யாரும் வேண்டாம், நான் தனிமையில் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு பின்னால் செல்ல வேண்டும், அவர்தான் அவருடைய காலத்திற்கு பின்னால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களை உருவாக்குவார் என்கின்ற தெளிவு அவருக்கு இருந்தது. ஆகவே தன் சீடர்களையும் மனமு வந்து இயேசுவுக்கு பின்னால் அனுப்புகிற அந்த ஒரு பரந்த உள்ளமும் பக்குவமும் திருமுழுக்கு யோவானுக்கு இருந்ததே. இன்னைக்கு உலகத்தில் அப்படி ஒரு கூட்டம் இருந்தால் பிழைக்கு தெரிந்தவர்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்ளுவார்கள். திருமுழுக்கு யோவான் ஒருவேளை பிழைக்கு தெரியாதவர் போல. அன்பர்களே, எல்லா மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கிட்ட கேட்கிறார், நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் யார் என்கின்ற கேள்வி. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து நான் தான் அவன் சொல்லியிருக்கலாம், நான் தான் மெஸ்ஸியான்னு சொல்லியிருக்கலாம், நான் தான் இறைமகன் சொல்லியிருக்கலாம். ஆனால் திருமுழுக்கு யோவானை பாருங்களே, தன் நிலை மறவாத மனிதன். எவ்வளவு பெருமைகள் தேடி வந்தாலும், மக்கள் கூட்டம் எவ்வளவு அவரை அழுத்தினாலும், கேள்வி கணைகள் எழுந்தாலும் எதையும் தனக்குள் எடுத்துக்கொள்ளவில்லை, தன் தலைக்கு மேல் கொண்டு போகவில்லை. அவர்கள் கேட்ட ஒவ்வொரு முறையும் நான் அவன் இல்லை, நான் அவர் இல்லைன்னு சொல்லி அவர் மிக தெளிவாக இருந்தார். ஆமா, நான் தானே சொல்லியிருந்தா ஒருவேளை அந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கும், ஒருவேளை அந்த சமூகத்தில் அவருக்கென மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கும், ஒருவேளை இவர் மரணத்தை தழுவாமல் நீண்ட காலம் வாழ்ந்து இறைப்பணி செய்திருக்க முடியும்.
ஆனால் பாருங்கள் நண்பர்களே, அந்த மனிதன் எல்லோரும் நீர் யார் நீர் யார், நீர்தான் வாக்களிக்கப்பட்டவரா, நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற மனிதனான்னு சொன்ன பொழுது இயேசுவை பார்த்தவுடன் நான் அவன் இல்லை, அவர்தான் நீங்கள் தேடுகிறோன்னு சுட்டி காட்டிட்டு அடுத்து ஒன்று சொல்லுவாரே, அவருடைய புகழ் பெருக வேண்டும், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும்னு சொன்னாரே. இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? திருமுழுக்கு யோவான் இன்னும் இயேசுவிற்கும் அவருக்கும் இடையில் மிகப்பெரிய வயது வித்தியாசம் கொண்டவர் அல்ல. 30 வயசு 40 வயசு வித்தியாசம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லது கிட்டத்தெல்லாம் பார்த்த ஒரு பக்குவம் அடைஞ்சவர். ஆகவே ரொம்ப பக்குவமாக விட்டு கொடுத்தார்னு சொல்லி இல்லை. ஒரு வருடம் கூட அவருக்கு இடையில் வயது வித்தியாசம் கிடையாது, மாத கணக்கில் தான் வித்தியாசம். ஆனால் பாருங்களே, தன் சம வயது ஒத்த ஒருவரை அவர் வளரணும், நான் தாழணும்னு சொல்லி அவர் சொன்னார்னு சொன்னால், இது மனித பண்பிலிருந்து உதிப்பவை அல்ல, இறைவனால் இயக்கப்படுகிறவர் மட்டுமே இப்படி பேச முடியும். இன்றைக்கி உலகத்தில் நான் வளரணும் அவன் தாழணும்னு சொல்லி சண்டை நடக்குதா இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 சகோதரர்களுக்கு பிரச்சனை. 2 பிரபலமான சகோதரர்கள், யார் சரி யார் தப்பு? இன்றைக்கி ஊரெல்லாம் ஒரே கூட்டம், இந்த சாமி பேரை சொல்லி ஒரு கூட்டம், அந்த சாமி பேரை சொல்லி ஒரு கூட்டம், அவங்களுக்கு புகழ் பெருகணும் இவங்களுக்கு புகழ் தாழணும்னு சொல்லி, இந்த மொழி வளரணும் இந்த இனம் வளரணும். இன்றைக்கி பெரிய ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருக்கோம், கீழடின்னு சொல்கிறோம் அதுன்னு சொல்கிறோம். நான் பெரியவன்னு நம்மை நிரூபிப்பதில் நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் நான் பெரியவன் என நிரூபிப்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இல்லை. கடவுளுக்கு முன்னால் இயேசுவுக்கு முன்னால் நான் சிறியவன் என்பதை நிரூபிப்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். கடைசியில் பாருங்களே, பாதைகளை ஏற்படுத்தினார், பாதைகளை செமைப்படுத்தினார் சொல்லுமே. இயேசுவுக்கு முன்னால் பிறந்த மனிதன், இயேசுவுக்கு முன்னதாகவே இயேசு சிந்தியதை போல இரத்தத்தை சிந்தி அவர் இறக்கிறாரே. ஏதாவது ஒரு இடத்திலாவது அவர் பிழைக்க தெரிந்தவராக இருந்திருந்தால், நான் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, நல்ல உடை இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல இருப்பிடம் இல்லை, உறவுகளோடு சேர்ந்து வாழவில்லை, மிகப்பெரிய கூட்டத்தை எனக்குன்னு வச்சுக்கல, இருந்த சீடர்களையும் நான் அமுச்சு விட்டுட்டேன், குறைந்த காலம் இன்னும் சில ஆண்டுகள் நான் இருந்தேன்னு சொன்னால் நம் மனமாற்றத்துக்காக இந்த மக்களுக்கு அழைப்பு கொடுக்க முடியும், இந்த மக்களை உருவாக்க முடியும்னு சொல்லி அவர் வாழ்ந்திருக்கலாமே. அவருக்கு அஞ்சிய கூட்டம் தானே ஏரோதின் கூட்டம். ஆனால் பாருங்கள், எனக்கு தண்டனை மரணம் வரும் தெரிஞ்சு கூட அவர் தன் வாழ்வை மிக பெரிதாய் கருதவில்லை. அப்பொழுதும் ஒருவேளை உணர்ந்திருக்க வேண்டும், இதோ உலகின் செம்மறி அவர் களத்திற்கு வந்துவிட்டார், இனி நான் களத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கடவுளுடைய திருவுளத்தை அவர் செய்வார்னு சொல்லி காலம் நிறைவேறிய பொழுது ஒருவேளை சுட்டி காட்ட வேண்டிய மனிதருக்கு தப்பை சுட்டி காட்டி செல்வதற்கு, தான் ரத்தம் சிந்துவதற்கு அவர் தயாராக இருந்தாரோ என யோசிக்க தோணுது. பாருங்களேன், எல்லோரும் எப்படியாவது வாழணும்னு சொல்லி இன்றைக்கி நாடுகளில் பிரச்சனை போர் நடக்கிறப்ப எங்கிட்டாவது ஓடுறாங்க, தப்பிச்சு எங்கிட்டா பிழைச்சிடலாமான்னு சொல்லி கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், பிழைக்க தெரியாதவரை போல மரணம் வந்தாலும் பரவாயில்லை, நான் எடுத்த நிலைப்பாட்டில், நான் அறிவித்த செய்தியில் நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி இறுதி வரை அந்த மனிதன் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறாரே. இயேசுடைய வாழ்க்கையும் திருமுழுக்கான வாழ்க்கையும் அப்படியே பேரெல்லாம் வச்சு பாருங்கள். 2 வாழ்க்கையிலும் பாருங்கள், அதை ஒருமித்து பயணப்படும். அறிவிப்பில் துவங்கி மறை சாட்சியம் வரை அது அப்படியே ஒன்றாய் பயணிக்கும். வெறும் ரத்தம் சிந்துகிற வரை கடவுளுக்கு ஒன்றாய் இருப்பார்கள். ஒரு வகையில் காண்கிற பொழுது இயேசு திருமுழுக்கு யோவானுக்காய் இழந்தாரான்னு கேட்டால் நாம் தேடி பார்க்க வேண்டும். ஆனால் இயேசுவுக்காய் திருமுழுக்கு யோவான் பலவற்றை இழந்திருக்கிறார், விட்டு கொடுத்திருக்கிறார், சுட்டி காட்டி இருக்கிறார், தன்னை தாழ்த்தி இருக்கிறார். ஆகவே தான் இயேசு ஒன்று செய்தார், பெண்களுள் பிறந்தவர்கள் அவர் உயர்ந்தவர் யான்னு சொன்னார். இன்னைக்கு ஆகவே தான் அவரை நாம் பெருவிழா எடுத்து கொண்டாடுகிறோம். இந்த திருமுழுக்கு யோவான் வாழ்க்கையை வாசிப்போம், தியானிப்போம். அவருடைய வார்த்தையும் வாழ்க்கையும் நம்மை பாதிக்கட்டும், நம்மை தாக்கட்டும். ஏதாவது ஒரு தளத்திலாவது அவரை நாம் அப்படியே நகலெடுக்க ஆசைப்படுவோம். ஒன்று விட்டு கொடுப்பதில், இல்லை சுட்டி காட்டுவதில், இல்லை தாழ்த்துவதில், புகழ் வருகிற பொழுது தள்ளி நிற்பதில், தேவையில்லாத நமக்கு உடுத்தி கொள்ளாமல் தேவையானவர்களுக்கு அதை கொடுப்பதில்னு சொல்லி ஏதாவது ஒன்றை செய்கிற பொழுது அதை செய்து திருமுழுக்கு யோவானே உண்மை போல நான் இன்று வாழ முயன்றேன்னு சொல்லுங்களேன். அது உண்மையிலேயே அவருக்கு நாம் செலுத்துகிற அர்ப்பணமுள்ள ஒரு நன்றியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கடவுள் நம் அனைவருக்கும் நம்முடைய புனிதரின் பரிந்துரை வழியாய் கொடுப்பாராக. ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைம
மனுஷராய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், மலர்ந்தேன் வளர்ந்தேன் அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன் விரைந்தேன் மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவாய். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலியும் எல்லாம் வல்ல வானகத் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம்.
மனிதராய் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அவர் அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டிக்காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முதும் ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்தும் அவர்கள் தம் பணிகள் வழியாக உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருமுழுக்கு யோவான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலைவாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் நிறைவான அமைதியை எங்கள் மீது பொழிபவரே, எங்கள் பலவீனங்கள் பாவங்களை கண்ணோக்காமல் உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, உலகம் தர முடியாத உம்முடைய இறை அமைதியை நீர் எங்களுக்குள்ளும் எங்கள் இல்லங்களிலும் நிறைவாய் நிலையாய் பொழிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என இதே வார்த்தைகளால் திருமுழுக்கு யோவான் இவரையே சுட்டி காட்டினார். அந்த உலகின் பாவங்களை போக்குகிற இறைவன் நமக்குள் அந்த வேளையில் திருவுடலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானை உம்முடைய வல்லமையினால் இந்த மண்ணில் பிறக்கச் செய்தீரேன். ஆண்டவரே, ஆவியினுடைய வல்லமையினால் இயேசு கிறிஸ்து பிறந்ததை போல முன் அறிவிக்கப்பட்டவராய் திருமுழுக்கு யோவான் பிறந்து வந்து எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் தன் பாதைகளை எல்லாம் அவர் சரிப்படுத்தினார். ஆண்டவருடைய அவருடைய வாழ்வு முழுமைக்கும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாய்
இது கொடுத்திருக்கிறீரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மனிதன் எவ்வளவுதான் பெருமையில் சிறந்து விளங்கினாலும் அவன் ஒரு கொடியைப் போல இருக்கிறான். அவன் செடியோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் அந்த செடியிடமிருந்து தான் தொடர்ந்து வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவையான ஆற்றலை, சக்தியை பெற முடியும் என்பதை ஆண்டவரே திருமுழுக்கு யோவான் வழியாக வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் நற்பெயரோடு வாழ்ந்தாலும் வாக்களிக்கப்பட்டவர் இவர்தான் என்று சொல்லி எல்லா மக்களும் ஆண்டவரே அவருக்கு பின்னால் வந்த பொழுது கூட தன் நிலை உணர்ந்தவராய் இயேசுவை சுட்டி காட்டினாரே. ஆண்டவரே, அப்பேற்பட்ட மனிதனை கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். நற்செய்தியாளர் யோவான் எழுதுகிறாரே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே நிற்கிறார்னு சொல்லி அவ்வண்ணமாய் அந்த உலகம் அறிந்திடாத ஒருவரை ஆண்டவரே இதோ இவரே செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குவர் இவரே, அவருடைய புகழ் பெருக வேண்டும், என்னுடையது குறைய வேண்டும் என சொல்லி அடிமையிலும் அடிமையின் பணியாகிய மிதியடிகளை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி ஆண்டவரே தன்னை அவர் தாழ்த்தி கொண்டாரே. சிலுவை மட்டுமாய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இறக்கிறவரை உம்முடைய திருவுளத்திற்கு தன்னை முழுமையாய் கையெழுத்தது போல ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை எடுத்து சொல்லி மறை சாட்சிய மரணம் தனக்காய் காத்திருந்த பொழுது கூட ஆண்டவரே தன் வாழ்விற்காய் ஒரு நொடி பொழுதும் யோசிக்காத திருமுழுக்கு யோவான் உம்முடைய திருவுளத்தினை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே அவர் ரத்தம் சிந்தினாரே. இயேசுவுக்கு முன்னால் பாதைகளை அவர் எப்படி ஏற்பாடு செய்தார் ஆண்டவரே. ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரே அவர் எங்களுக்கு முன் உதாரணமாய் இருக்கிறார். தன்னை தாழ்த்துவதிலும் கடவுளை உயர்த்துவதிலும் பெருமைகள் சூழ வருகிற பொழுது பெருமைகளை எல்லாம் ஆண்டவருக்கு அப்படியே சமர்ப்பிப்ப எங்களுக்கு ஆண்டவரே அவர் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய நாளை பெருவிழாவாய் கொண்டாடுகிற இந்த வேளையில் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை கொண்டாடுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. தன் சீடர்கள் எல்லோரும் இயேசுவுக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதித்தாரே அந்த பரந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தனக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு திருமுழுக்கு பெற்ற இயேசுவை பார்த்து இவரே உலகின் பாவங்களை போக்குவர்னு சொல்லி உயர்த்தி வைத்தாரே அந்த பரந்த மனத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா மக்களும் இவரை ஒரு கட்டத்தில் மெசியாவாய் பார்த்த பொழுது நானல்ல அவர் என சொல்லி ஆண்டவரே தன்னை தாழ்த்தி இயேசுவை சுட்டி காட்டி அவரை உயர்த்தினாரே அந்த ஒரு நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்பின் பிரலோக பிதாவை உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிசயமாய் பிறந்திருந்தாலும் ஆண்டவரே ஒரு இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் ஆண்டவரே தான் யார் என்பதை முழுமையாய் உணர்ந்து ஆண்டவரே தன் சொல்லிலும் செயலிலும் வாழ்விலும் இயேசுவை மகிமைப்படுத்தினாரே. அப்பேற்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த ஒரு நாள் கொண்டாடுகிற விழா கடந்து செல்கிற நிகழ்வாய் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவரே அவர் எங்களுக்கு காண்பித்த பாதையில் நாங்கள் பயணிக்க அதன் வழியாக தந்தையாகி உம்மையும் இயேசுவையும் ஆவியானவரையும் மகிமைப்படுத்துகிறபடியான ஒரு பாக்கியமான வாழ்வை எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவரே. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சியடைந்து வருவார் என அவர் முன் அறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே,
வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீசச் செய்தாய். மனமதில் வளம் வரும் வளர்ப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெள்ளியே. மனமதில் வளம் வரும் வளர்ப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெள்ளியே. இந்த நருளே அழகே அன்பே அமுதே ஆண்டவனின் தாயே, தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய்மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய்மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.